வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு செமியன் சமையல்ல வெந்தயக்கீரை உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக வெந்தயக்கீரையை பருப்பில் போடுறதுக்கு தான் வாங்குவோம். ஒரு கட்டு 2 கட்டு, நாங்கள் 3-4 கட்டு வாங்குவோம். இப்போ 3 கட்டு வாங்கியிருக்கு. நீளமான கட்டு, நல்லா வளர்ந்துருக்கு தலை. இப்போ இதை நல்லா 3 முறை அலசி வச்சுருக்கேன். 3 முறை நீங்கள் அலசணும் கீரையை. எப்போவுமே அதை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. 3 முறை அலசுனா அது பரிசுத்தமாகும், ரொம்ப நல்லது. இப்போ நீளமாக இருக்குது. குட்டை கட்டு தான் விற்கும். நீளமாக இருந்துருச்சு. இப்போ எல்லாமே நீங்கள் எடுக்கக்கூடாது. அது இப்படி பிடிச்சி இழுக்கும் போது டக்குன்னு எங்கே கட் ஆகுதோ அங்கே நீங்கள் கீரையை எடுத்துக்கணும். இப்படி பிடிச்சி வேற பிடிச்சிக்கிட்டு கீரையை பிடிச்சிங்கன்னா இவ்வளோ ஆயிருக்குது. ரொம்ப நீளம் இந்த கீரை. இப்போ அதனால் நீங்கள் எல்லாமே எடுத்து அரிஞ்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நாராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நிறையவே கொஞ்சம் எடுத்துட்டேன் பாருங்கள், வேறு நிறையவே எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையானது தேங்காய், வெங்காயம், மிளகாய் வத்தல், 2 உருளைக்கிழங்கு, கீரை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாக நறுக்கியிருக்கேன். ஆமாம், அவ்வளோ நீளமாக இருந்தது. பொடியாக நறுக்கிக்கணும். நீங்கள் கடுகு எண்ணெய் காய வச்சுட்டு கடுகு உளுந்து போடுறோம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த கீரை. மிளகாய் வத்தல் அதை வச்சு பார்த்திங்களா, அந்த 4ஐயும் கிள்ளி போடுறேன். வாசனை வரட்டும். அது வதங்கிறதுக்கு நல்லா பாருங்கள், வாசனை வருது. இப்போ எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் மனம் வரும். இப்போ அந்த வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கிங்க. உப்பு போட்டாச்சு, வதங்குது. இது நல்லா வதங்கட்டும். இந்த கீரை எப்படி வெந்தயம் ரொம்ப நல்லதுங்கிறாங்களோ அது மாதிரி அவ்வளோ நல்லது இது. இப்போ கீரையை அதே மாதிரி அந்த கீரையை புளிச்ச கீரை போட்ட மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக, முழுமையாக எடுத்து கொட்டிடாதீங்க. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்களா, அது மாதிரி முழுமையாக கொட்டிடாதீங்க. இதே அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா அப்படியே வதங்கி வரும். அப்போ நம்ம ஈஸியாக போடுறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் எடுத்து கொட்டிங்கன்னா உங்களுக்கு கிளறதுக்கே கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், வதங்க போடுங்க. கம்மியாயிடும் பாருங்கள். வடசட்டி சின்னது அப்படின்னு நினைக்காதீங்க. பெரிய வடசட்டியெல்லாம் வச்சுட்டு செய்ய வேண்டாம். நீங்கள் பெரிய வானொலியில் செய்ய வேண்டாம். இதுலேயே போதும். கீரை வதங்கினா ஒன்றும் இருக்காது, கம்மியாக தான் வரும். நீங்கள் நான் 3 கட்டு எடுத்திருக்கேன், நீங்கள் 4 கட்டு கூட போடலாம். அதில் பூரா போட்டாச்சு. நல்லா வதங்குது பாருங்கள். வதங்கி அப்படியே சுண்டி வரும். அது கம்மியாகட்டும். வாசனை வருது. இப்போ ரொம்ப நல்லா வாசனை வெந்தயக்கீரை இப்படி வெந்தயம் தாளித்த வாசனை வரும்போது அது மாதிரி வாசனை வந்துட்டுருக்கு. இப்போ அந்த கிழங்கு பொடியாக நறுக்கியிருக்கும் பார்த்தீங்களா, இதுக்கு தகுந்த மாதிரி பொடியாக, நீங்கள் கீரைக்கு தகுந்த மாதிரி பொடியாக தான் நறுக்கணும். பெருசாக போட்டலாம்னு போட்டுறாதீங்க. டேஸ்ட்டும் கம்மியாயிடும், கிழங்கு வேகாது. கீரைக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் இவ்வளோ சைஸாக தான் நறுக்கணும். மிளகா பொடி எதுக்குன்னா உருளைக்கிழங்கு போட்டிருக்கணும். கீரைக்கு மிளகா வத்தல் போட்டாச்சு. இப்போ மஞ்சப்பொடி கொஞ்சம் போடணும், உருளைக்கிழங்கு ஏறணும்ல, அதுக்காக. இப்போ எல்லாம் போட்டாச்சு. நம்ம இதை ஒரு கிளறு நல்லா அப்படி கிளறி விடுங்க. ஈவனாக நல்லா கலக்கட்டும். கிழங்கு வேகணும், அதுக்காக பாருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு கிழங்குக்காக நான் கொஞ்சம் தண்ணி விடுவேன் பாருங்க. இன்னும் கொஞ்சம் விடணும், கிழங்கு வேகணும்ல. இவ்வளோ போதும். அது நிறைய ஊற்றிட்டிங்கன்னா அது கொலகொலான்னு தான் இருக்கும். அப்புறம் தண்ணி நிற்கும், அது சுண்டாது. அதுக்கு மேலே அது நின்றுட்டுருக்கும். கீழே நம்ம ஊற்றக்கூடாது. இது இவ்வளோ ஊற்றினா போதும். பத்தலைன்னா கூட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கிழங்கு வேகணும். இப்போ கிழங்கு வேகிறதுக்கு ஊற்றுனது தான் இந்த தண்ணி. இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வேகட்டும். வாசனை பாருங்கள், அப்படியே வீடே மணக்குது. இது வேகும்போது வாசனை நல்லாவே வரும். முழுமையாக வந்துருச்சுன்னா வீடு பூரா வாசனை வரும். முழு உப்பு போட்டாச்சு. வெந்தயக்கீரையும் உருளைக்கிழங்கும் அங்கே நிறைய நாங்கள் சாப்பிடுவோம். டெல்லியிலையும் பஞ்சாப்லேயும் இந்த கீரையை பருப்புலையெல்லாம் நான் போட்டதே இல்லை, போட மாட்டேன். யாருக்கும் அவ்வளோ டேஸ்ட் பிடிக்காது. எனக்கு தெரிஞ்சு இதை நாங்கள் இப்படி தான் வாங்கி சாப்பிடுவோம். அங்கே உருளைக்கிழங்கு நிறைய சீப்பு, கிலோ 2 ரூபா 3 ரூபா தான் நாங்கள் அங்கே இருக்கும்போது. இந்த கீரையும் அப்படி தான் சீப்பாக இருக்கும். வாங்கிட்டு எங்கே பார்த்தாலும் விற்கும். இந்த கீரையும் அதையும் கலந்து தான் நாங்கள் செஞ்சு சப்பாத்தி. ஒரு ரகசியம், இது சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி தான் இதை பிடிச்சி சாப்பிடணும். அது எப்படி கிரேவி இல்லையான்னு நினைக்காதீங்க. தேங்காய் பாருங்கள், ஒரு மூடி, சின்ன மூடி. கடைசியாக அதை போட்டு எடுத்துட்டிங்கன்னா ஜம்முலாம் இருக்கும் டேஸ்ட்டு. இது அடிக்கடி நீங்கள் செய்வீங்க.
இந்த டேஸ்ட்டுக்கு அடிமையாயிடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3ம் சேரும்போது தேங்காயும் உருளைக்கிழங்கும் கீரையும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த கிழங்கு போட்டிங்கன்னா தான் இதுக்கு ருசி கொடுக்கும். வெறும் கீரை உங்களுக்கு கசப்பாக இருக்கும். இப்போ இது சரி கட்டிடும். அதை கிழங்கு போடுங்க. நீங்கள் வந்து இதுக்கு வந்து நிறைய 4-5 கிழங்கு போடாதீங்க. இந்த 3 கட்டுக்கு 2 அல்லது 3 கட்டுனா 3 கிழங்கு போடலாம். உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த வெந்தயக்கீரை கூட சேரும்போது இன்னும் இதோட சக்தி அதிகம். மூளைக்கு வந்து விட்டமின் பி வேணும். அந்த பி வந்து உருளைக்கிழங்குல இருக்குது. எலும்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் சிதையாமல் இருக்கிறதுக்கும் வந்து இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லது. துத்தநாக கால்சியம்லாம் இருக்குது உருளைக்கிழங்குல. சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். பிடிச்சி தான் சாப்பிடணும். சப்பாத்தி ஒரு வில்லை எடுத்து அந்த வில்லல்ல இதை பிடிச்சி சாப்பிட்டு பாருங்கள். ஆக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து இதை சப்பாத்திக்கு தான் இன்னமும் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். சாப்பாட்டு பொரியல் கூட நாங்கள் இதை வச்சுக்க மாட்டோம். இது வாங்கினாலே சப்பாத்தி சுட்டுருவோம். சப்பாத்திக்கு தான் அவ்வளோ மேட்ச் ஆகும். இது ஒரு ரகசியம். செஞ்சு பாருங்கள். நீங்களே சப்பாத்தி செஞ்சுட்டு இதை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி கிழங்கு போட்டு செய்யுங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.